வணக்கம். வெல்கம் டு ஆதித்யா எம் தியரி ஆஸ்ட்ராலஜி. இன்னைக்கு ഞാൻ നമുക്ക് தெரியும் 12 ഭാവം இருக்குன்னு ഞാൻ சொல்லியிருக்காங்க. ഒരു നക്ഷത്രത്തില് ഒരു ജാതകം എടുത്തു വെച്ച് பார்த்தாല് 12 ഭാവം இருக்கு. ഈ 12 ഭാവത്തിന് ഓരോ ഭാവത്തിനും ഓരോരോ സ്പെഷ്യൽ ക്യാരക്ടേഴ്സ് இருக்கு. അപ്പൊ ആ ക്യാരക്ടർ എല്ലാമേ നമ്മൾ ഫസ്റ്റ് ഞാൻ சொல்லித்தரேன். ഈ ഫസ്റ്റ് ഭാവം ഒന്നാം ഭാവം എന്ന് പറയുമ്പോൾ ഒന്നാം ഭാവം എന്ന് சொல்லும்போது നമ്മുടെ ജാതകം എടുക്കുമ്പോൾ നമ്മുടെ ലഗ്നം എங்கே இருக்கோ அதுதான் നമ്മുടെ ഒന്നാം ഭാവം. ലഗ്നം ഇരിക്കുന്ന ഭാവം தான் ഒന്നാം ഭാവം. ലഗ്നം നമ്മുടെ ജാതക ലഗ്നത്തിന്റെ മീനിങ് എന്നത് ആത്മാവ് தான். നമ്മുടെ എന്താ നക്ഷത്രത്തിൽ നമ്മുടെ ആത്മാവ് നമ്മുടെ ലൈഫിൽ എൻ്റർ ആവണോ அதுதான் നമ്മൾ ലഗ്നം എന്ന് சொல்லும். അപ്പൊ ഈ ലഗ്നം നമ്മുടെ ജാതകത്തിൽ എங்கே இருக்கோ அதுதான் നമ്മുടെ ஃபர்ஸ்ட் பாவமா நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணோம். அது மீனம் ராசியில் வரலாம், கும்பம் ராசியில் வரலாம், மேஷம் ராசியில் வரலாம். எந்த ராசியில் இருந்தாலும் அதுதான் നമ്മുടെ ഒന്നാം ഭാവമായിട്ട് എടുക്കും. അപ്പൊ ഈ ലഗ്നം വെച്ചിട്ട് നമുക്ക് கொஞ்சம் ക്യാരക്ടേഴ്സ് சொல்ல முடியும். எந்த കള്ളിയിലെ ലഗ്നം இருக்கோ ആ ലഗ്നം വെച്ചിട്ട് ഒരാളുടെ ക്യാരക്ടർ, നമ്മുടെ ഒരാളുടെ സ്ട്രക്ചർ, ഒരാളുടെ ബോഡി ലാംഗ്വേജ്, അയാളുടെ കളറ്, അയാളെ ആ ഒരു ടെക്സ്ചർ, അയാളുടെ ആ ഒരു எவ்வளோ தைரியசாலியாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்களா, அயாளோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாமே ஃபேமஸ் ஆகுமா இல்லையா இதெல்லாமே நமக்கு அயாளோட லக்னம் வச்சு சொல்ல முடியும், ஒன்றாம் பாவம் வச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் രണ്ടാമത്തെ ഭാവം. ഈ രണ്ടാമത്തെ ഭാവം ലഗ്നത്തിൽ നിന്ന് രണ്ടാമത്തെ ഭാവം, சரிங்களா? ലഗ്നത്തിൽ നിന്ന് രണ്ടാമത്തെ ഭാവം നമ്മൾ എന്നാ നമ്മുടെ മൂഞ്ചി மெயினாக வர்றது നമ്മുടെ ஒரு ஃபேஸு தான் வரும். அதில் ஃபேஸு നമ്മുടെ மூஞ்சியில் ஏதாவது மார்க்கிங் இருக்கா, கண்ணு மூக்கு நாக்கு இதில் ஏதாவது சம்திங் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தால் நமக்கு രണ്ടാമത്തെ ഭാവം வச்சு சொல்ல முடியும். പിന്നെ രണ്ടാമത്തെ ഭാവம்னா மெயினாக നമ്മുടെ ஃபேமிலி, சரிடா? என்னோட ஒரு ஃபேமிலின்னா இன்க்ளூடிங் மீ, என்னோட ஹஸ்பண்டு பசங்களை, இல்லைன்னா யாரோட ஃபேமிலி அவரோட ஹஸ்பண்டு ஒய்ஃபு பசங்களை, ആ ഒരു இதுதான் ஃபேமிலின்னு சொல்ல முடியும். அப்போ ആ ഒരു ഫാമിലിയെ പറ്റി എല്ലാമേ നമുക്ക് രണ്ടാമത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். പിന്നെ നമ്മുടെ ഇൻകംனா നമുക്ക് പണം വരുമാ இல்லையா ആ ഒരു ഇത് നമുക്ക് சொல்ல முடியும். പിന്നെ എഡ്യൂക്കേഷൻ, പ്രൈമറി എഡ്യൂക്കേഷനും നമുക്ക് രണ്ടാമത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். பிரைமரி எஜுகேஷன்னா மெயினாக ஒரு 10th வரைக்கும் படிப்பு எப்படி இருக்கும், எப்படி படிக்கும், நல்லா படிக்குமா, படிப்பில் நம்பர் 1 ஆகுமா, இதெல்லாமே நமக்கு രണ്ടാമത്തെ ഭാവം வச்சு பிரைமரி எஜுகேஷன் சொல்ல முடியும். அதே மாதிரி നമ്മൾ ഒരു സേവിങ്സ്, നമുക്കൊരു പണം എவ்வளோ വരും, പണം നമ്മളാൽ സമ്പാദിக்க முடியுமா, ഇതെല്ലാമേ നമുക്ക് ലഗ്നത്തിൽ നിന്ന് രണ്ടാമത്തെ ഭാവം വെച്ച് சொல்லலாம். அதே மாதிரி മൂന്നാം ഭാവം மெயினாக നമ്മുടെ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் வரும், சரிங்களா? தம்பி தங்கச்சி அந்த மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் மூணாமത്തെ ഭാവം. அப்போ மூணாமത്തെ என்னோட மூணாமത്തെ ഭാവം வச்சுட்டு என்னோட பிரதர் இல்லை என்னோட சிஸ்டர்ன்ற கேரக்டர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல முடியும். பின்ன அதே மாதிரி இப்போ രണ്ടാമത്തെ ഭാവம்னு சொல்லி மூஞ்சி ஃபுல்லாக രണ്ടാമത്തെ ഭാവം. அப்போ அது மூணாமത്തെ ഭാവம்னு നമ്മുടെ ത്രോട്ട്, இந்த ஒரு டிஸ்டன்ஸில் இதில் எங்கேயாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ആ ഒരു കഴുത്ത് സംബന്ധമായ ഏതാவது ഇരുന്നാലും നമുക്ക് മൂന്നാമത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். പിന്നെ നമ്മുടെ റൈറ്റ് ഇയർ, செவி, வலது செவியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்ல முடியும். പിന്നെ மூணாம் பாவம் அவ்வளோதான் நமக்கு டீகோட் பண்ண முடியும். மெயினாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் அதில் மெயினாக இன்க்ளூட் ஆகிடும். പിന്നെ നമ്മുടെ നൈബർ, இப்போ ஒரு வீடு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் அவர் கூட டெய்லி சண்டை வர்றதுக்கு, இல்லைன்னா வீடு சரௌண்டிங்ஸில் இருக்கிறவர் வச்சு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. അപ്പോൾ ഇതെല്ലാം നമ്മുടെ ജാതകത്തിൽ നിന്ന് നമ്മുടെ മൂന്നാമത്തെ ഭാവം വെച്ച് നമുക്ക് നമ്മുടെ നൈബേഴ്സ് നല്ലതാ, ஏதாவது ப்ராப்ளம் வருமா, நம்மளால அவருக்கு ப்ராப்ளம் வருமா, இதெல்லாமே நமக்கு மூணாமത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். அதே மாதிரி നാലാം ഭാവം, ഈ നാലാം ഭാവം பார்த்தாൽ നമ്മൾ எப்பவுமே ലഗ്നത്തിൽ നിന്ന് தான் എടുക്കണം. ലഗ്നം 1 2 3 4, നാലാമത്തെ ഭാവം தான் மெயின். നാലാമത്തെ ഭാവത്തിന് നമ്മൾ സെൻട്രൽ പോയിന്റ് എന്ന് சொல்லும். ஏன் നാലാമത്തെ ഭാവത്തിന് സെൻട്രൽ പോയിന്റ് എന്ന് சொல்றது கேட்டால், இப்போ നമ്മുടെ ഞാനിപ്പോൾ ഇതുവരെയും சொல்லி முடிச்சிருக்காங்க இவ்வளோ ஆர்கன்ஸ் നമ്മളെ ഫസ്റ്റ് സെക്കൻഡ് തേർഡ് വരുത്. നാലാമത്തെ ഭാവത്തിൽ നമ്മുടെ മെയിനാ നെഞ്ചിന്റെ പോർഷൻ தான் வருது, ഹാർട്ട് പോർഷൻ தான் നാലാമത്തെ ഭാവത്തിൽ വെച്ച് നമുക്ക് சொல்ல முடியும். அதனால தான் ഈ നാലാമത്തെ ഭാവത്തിനെ നമുക്ക് കേന്ദ്രസ്ഥാനം അല്ലെ സെൻട്രൽ പോയിന്റ് എന്ന് നമുക്ക് சொல்ல முடியும். ഓക്കേവാ? നമ്മുടെ അമ്മയുടെ ഫാമിലി, അമ്മയുടെ DNA, അമ്മയുടെ വീട്, അമ്മ വഴി നമുക്ക് ഏതാவது சொத்து கிடைக்குமா, சம்பாத்தியம் கிடைக்குமா, இதெல்லாமே நமக்கு நாலாம் பாவம் வச்சு சொல்ல முடியும்.
പിന്നെ നമ്മൾ யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ், வண்டி, 2 வீலரா 4 வீலரா இதெல்லாமே நமக்கு நாலாமத்த பாவம் வச்சு சொல்ல முடியும். മെയിനാ ഹാർട്ടിന്റെ ഒരു പോയിന്റ് വരുന്നതിനുള്ളതാണ് ഇതിനെ സെൻട്രൽ പോയിന്റ് എന്ന് சொல்லுന്നത്. ஓகேங்களா? பின்ன நமக்கு அம்மா வழி சொத்து கிடைக்குமா, நமக்கு கிருஷி விவசாயம் பண்ண முடியுமா, இதெல்லாமே நமக்கு நாலாமത്തെ பாவம் வச்சு சொல்ல முடியும். ஓகேங்களா? பின்ன அஞ்சாமത്തെ பாவம். அஞ்சாமത്തെ பாவம்னா മെയിനായിട്ട് നമ്മുടെ ആത്മീയത, மெடிடேஷன், கடவுள் நிறைய பேர் சுவாமி மாதிரி போகும், சன்னியாசி மாதிரி போகும், ஒரு பக்தி மார்க்கத்தில் போகும். ஓகேவா? அப்போ நம்ம லைஃப்லலாம் அதுக்குள்ள சான்சஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு அஞ்சாமത്തെ பாவம் வச்சு சொல்ல முடியும். ஆத்மீயதா, மெடிடேஷன், யோகா இதெல்லாமே நமக்கு அஞ்சாமത്തെ பாவம் வச்சு சொல்ல முடியும். பின்ன வேறு இம்பார்ட்டன்ட் இதுன்னா നമ്മുടെ ஃபர்ஸ்ட் பேபி, ஃபர்ஸ்ட் குழந்தை, சரிங்களா, ஃபர்ஸ்ட் பையன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணினையும் நமக்கு அஞ்சாமத்தை பாவம் வச்சு கரெக்டாக சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பையன் பொண்ணு பையனா இருக்குமா பொண்ணா இருக்குமா, அவன் எஜுகேஷன் எப்படி, அவனுக்கு ஹையர் ஜாப் கிடைக்குமா, அது எல்லாமே நமக்கு அஞ்சாமத்தை பாவம் வச்சு சொல்ல முடியும். பின்ன அதில் வந்துட்டு மந்திரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, மந்திரம் படிக்க முடியுமா, என்னால் என்னோட மைண்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா, மைண்டினை என்னோட ஒரு டென்ஷன் கம்மி பண்ண முடியுமா, அதெல்லாமே நமக்கு அஞ்சாமത്തെ கல்வி வச்சு சொல்ல முடியும். இப்போ மந்திரம்னா மெயினாக நம்மளை ஒரு மந்திரம் யூஸ் பண்ணது எதுக்கு, இப்போ கோவிலெல்லாம் போகும்போது மந்திரம் അവർ നമ്മുടെ നക്ഷത്രം പേരെല്ലാം சொல்லும்போது അതേ சொல்லி ഒരു മന്ത്രം ചെയ്യുവാங்க. ഈ മന്ത്രത്തിന് നമ്മുടെ മൈൻഡിനെ ചേഞ്ച് பண்ண കപ്പാസിറ്റി இருக்கு. மந்திரம் மைண்டு மனசினை சேஞ்ச் பண்ணது ஏதோ അതിനെ தான் மந்திரம்னு சொல்லும். அப்போ எப்பவுமே பார்த்தா மந்திரம் நம்மள ஸ்லோலி சொல்லக்கூடாது. ஸ்லோலி மீன்ஸ் ரொம்ப இதாக சொல்லக்கூடாது, சத்தமாக சொல்லணும். சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாக கேட்குற மாதிரி தான் நம்ம எப்போவுமே மந்திரம் சொல்லணும். சரௌண்டிங்ஸில் கேட்குற மாதிரி மந்திரம் சொல்லியால் அதனோட கெப்பாசிட்டி இருக்குது. നമ്മുടെ மைண்டுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், നമ്മുടെ சரௌண்டிங்ஸில் இருக்கிறவருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால எப்போவுமே நம்ம மந்திரம் வந்துட்டு சத்தமாக தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ சத்தமாக சொல்லும்போது നമ്മുടെ பாடியும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும், നമ്മളെ மைண்டிനും பாசிட்டிவ் எனர்ஜி வரும். നമ്മളെ வேறு லெவலுக்கு மந்திரம் கொண்டு போகிறது கெப்பாசிட்டி மந்திராசின்னு இருக்குது. அதனால மந்திரம் எல்லாம் നമ്മുടെ ലൈഫിൽ ரொம்ப ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. പിന്നെ ഇതിൽ ഞാൻ നമ്മുടെ നാലാമത്തെ ഭാവന ഹാർട്ടെന്ന് சொல்லியிருக்காங்க. അപ്പോൾ അഞ്ചാമത്തെ ഭാവന ഹാർട്ടിൻ്റെ ജസ്റ്റ് കീഴുള്ള പോർഷൻ അതല്ല. അപ്പം அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா வராதா இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு அஞ்சாமത്തെ பாவம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.